சும்மாவா எல்முருகன் ஒரு பன்னிப்பைய இன்னைக்கு வேல் யாத்திரை போயிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் நமக்கு எங்க தெரியும்? 2 நாளா மாநில அரசு சொல்லுது வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கிடையாது. சம்பந்தமே இல்லாம இப்ப புதுசா வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு யாத்திரை கிளம்பிருக்காங்க. எங்கடா தமிழ்நாடு முழுக்க போறாங்களா? பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷனோட கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் உலகத்துல பர்மிஷன் கிடையாது இந்த அரசாங்கத்துல. ஆனா சம்பந்தமே இல்லாதவனுக்கெல்லாம் பர்மிஷன். ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு உலகம் பிசாசுக்குள்ள போய் கொண்டிருக்கு. அவன் தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் நான் செய்கிறேன். நோ, ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு அல்ல, அவருக்கு செய்த பிறகுதான் உனக்கு. அதை பஸ் புரிஞ்சுக்கணும். தேவன் உனக்கு உதவி செய்யணும்னா நீ சும்மா செஞ்சிட மாட்டாரு. உனக்கு உன் பிள்ளைக்கு அப்புறம் பண்ணு, முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னார்ல, அதுக்கு அவ கீழ்ப்படிஞ்சதுனால இங்க ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். உசுரையே கொடுக்க நீ கடன் பட்டு இருக்கிற பொழுது ஏதோ காணிக்கைய பெருசா பேசுறோம். எங்கெங்கெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்தார்களோ அங்கெங்கெல்லாம் தேவன் திரும்ப பல மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான், இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் தான். எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடக்கூடாது. பாஸ்டர் உங்களை பார்த்த உடனே ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுனாலும் நீ உதாரத்துவமாய் பிரைஸ் தி லார்ட் நீ போய் சொல்லி திரிஞ்சிட்டு இருக்க கூடாது. ஊழியத்துக்கு கொடுக்கிறது வலது கையினால் கொடுப்பது இடது கைக்கு. ஆமா, கொடுக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் அது. இன்னைக்கு சொல்றேன், இதான் சீக்ரெட். இயேசு உயிரையே கொடுத்தார், நாமும் கொடுக்க கடன் பட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் மனு தர்ம சாஸ்திரம் நம்ம எல்லாம் நசுக்கி போட்டதுனால எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு கடவுளை எதுக்காக தான் கும்பிடும் நினைக்கிறாங்க தெரியுமா? கடவுள் எதையோ எனக்கு தருவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் குமாரனையே உனக்காய் கொடுத்து விட்ட பிறகு இன்னமும் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. கையை தட்டி வர. அல்லேலூயா. எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பேசுனது நான் தான். தமிழ் மாநில பிஜேபி தலைவர் ஐயா எல்முருகன் அவங்கள பற்றி கொஞ்சம் தவறான வார்த்தைகள், அது வேணும்னு பேசலை, திட்டமிட்டு பேசலை, வாய் தவறி திடீர்னு வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களை பற்றியும் நான் அப்படிலாம் பேசுனதில்லை. பட் ஆனால் அன்றைக்கி தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன். அது உங்கள் எல்லாருடைய மனதையும் புண்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. இனி அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன். நம்ம எல்லோரும் தமிழர்கள், எந்த ஒரு பாகுபாடும் எனக்கு யார் மேலேயும் கிடையாது. அன்றைக்கான அப்படி தவறுதலாக நடந்துருச்சு. அதை வேணும்னு நான் அப்லோட் பண்ணவும் இல்லை, தெரியாமல் தான் வந்துச்சு. அதை நான் உடனே என்னுடைய பதிவிலிருந்து நீக்கிட்டேன். ஆகவே தயவாக நீங்கள் என்னை மன்னிச்சுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.